திருச்சி சிறுகனூரில் திமுகவின் மாநில மாநாடு நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி சிறுகனூரில் திமுகவின் மாநில மாநாடு நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? திமுகவுடைய 12வது மாநில மாநாடு 7வது முறையாக திருச்சி நடைபெறுகிறது. திருச்சி திமுகவுடைய தீரர்கள் கோட்டம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒவ்வொரு முறை தேர்தலின் முன்பாக திருச்சி நடைபெறும் மாநாடு நடத்தும் போதெல்லாம் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது கட்சியினுடைய நம்பிக்கை. அது மட்டுமின்றி இந்த மாநாடு என்பது தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை அமைப்பதற்கு திமுக சூழலிக்கக்கூடிய ஒரு மாநாடாக நடைபெறும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலும் 10 லட்சம் நபர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று திமுக சார்பில் அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சி தொடங்குவதற்கு இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கின்றன. குறிப்பாக நிகழ்ச்சியோட முதல் தொடக்கமாக 100 அடி உயரம் பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் முதலமைச்சர், திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவுடைய இருவண்ண கொடிகளை ஏற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியுடைய மேடைக்கு வருகிறார். நிகழ்ச்சி மேடையே மிக பிரம்மாண்டமான ஒரு மேடையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் அதிக நீளமான ஒரு மேடை அமைக்கப்பட்டதாக இந்த மேடை இருக்கும் என்ற அறிவிப்பும் திமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 80 அடி அகலமும் 240 அடி நீளமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையாக இந்த மேடை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் மட்டுமின்றி திமுகவுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்களும் மேடையில் அமரக்கூடிய வகையிலான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் திமுக இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது மேடையில் வீற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மேடையில் மிக பிரம்மாண்ட அளவிலான ஒரு மேடை ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 200 ஏக்கர் பரப்பளவுக்கு மேலாக மாநாடு நடைபெறக்கூடிய திடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 300 ஏக்கர் அளவுல இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள், பங்கேற்கக்கூடியவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றன. இந்த கலை நிகழ்ச்சிகளின் பொழுது திமுகவுடைய பாடல்களும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பான பாடல்களும், துணை முதலமைச்சர் உதயநிதி தொடர்பான பாடல்களும் ஒளிபரப்பப்படுகின்றன, இசைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் அங்கு கூடியிருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் உற்சாகமாக அந்த பாடலுக்கு நடனம் ஆடி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதுவும் திமுகவினுடைய இருவண்ண கொடி நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷால்களை அவர்கள் சுழட்டுவதும், துண்டுகளை சுழட்டுவதும், அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பாடல்களுக்கு உற்சாகமாக நடனம் ஆடுவதும் போன்ற ஒரு உற்சாகம் ததும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த மாநாடு நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மாநாடு பொதுமக்களை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனெனில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திருச்சியில் திமுக நடத்திய திருப்புமுனை மாநாடு, அந்த மாநாட்டின் பொழுது தமிழ்நாட்டுக்கான 10 ஆண்டு காலத்துக்கான திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக, திமுக தலைவராக இருக்கும் பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதிலும் திமுக தலைவராக பொறுப்பேற்ற போது அவர் சந்தித்த முதல் தேர்தலாக அந்த தேர்தல் 2021 இருந்தது. அந்த தேர்தலுக்காக 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் என்று அவர் அறிவித்திருந்தார். மேலும் 7 முக்கிய துறைகள் தொடர்பான ஒரு அறிவிப்பும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது. 10 ஆண்டுகளில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக மாற்றுவதுதான் தமிழகத்திற்கான தொலைநோக்கு ஆவணம் என்ற அடிப்படையில் ஒரு அறிக்கையை 2021 வெளியிட்டார். அந்த 7 முக்கியமான துறைகளை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம், விவசாயம், நீர்வளம், கல்வி மற்றும் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, கிராமப்புற உட்கட்டமைப்பு மற்றும் சமூக நீதி என்ற 7 துறைகளில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அப்பொழுது அவர் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தார். அதில் சில முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக மகளிருக்கு கொடுக்கக்கூடிய, மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் உரிமை தொகையை அந்த மாநாட்டில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பொழுது அறிவித்திருந்தார். அதே போன்று பழங்குடியின மற்றும் பட்டியலின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்படும் என்ற உறுதியும் அந்த மாநாட்டில் தான் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று ஆண்டுதோறும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாநாடு நடைபெற்ற அதே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய சிறுகனூர் மைதானத்தில் தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய 12வது மாநில மாநாடு, அதே நேரத்தில் 7வது திருச்சியில் நடைபெறக்கூடிய 7வது திமுகவுடைய மாநாடு. ஒவ்வொரு மாநாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அந்த திருச்சியில நடத்தும் பொழுதெல்லாம் தங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் திருச்சியில் நடைபெற்றக்கூடிய மாநாடுகள் என்று சொல்லும் பொழுது திமுகவுடைய 2வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. முதல் மாநாடு அண்ணா தலைமையில் நடைபெற்ற மாநாடு, 2வது மாநாடும் அண்ணா தலைமையில் நடைபெற்ற மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. 1956 நடைபெற்ற திருச்சியினுடைய 2வது திமுக மாநாட்டில் தான் திமுக இயக்கமாக இருப்பது மட்டுமின்றி தேர்தல் அரசியல் நோக்கி நகர வேண்டும், தேர்தலில் பங்கேற்பது என்ற ஒரு முடிவை எடுத்த மாநாடு. அந்த மாநாடு அதற்கு பிறகு திமுகவுடைய மூத்த முன்னோடி, தமிழகத்துடைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் திருச்சி தீரர்கள் கோட்டம் என்று திமுகவினருக்காக அழைக்கப்படக்கூடிய நகரமாக பெயர் பெற்றது. அதற்கு பிறகாக 1990
திருப்புமுனை மாநாடு என்ற பெயரில் மன்னர்புரம் மைதானத்தில் திமுகவுடைய மாநாடு நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் திமுக சார்பாக திருச்சி நடைபெற்றக்கூடிய மாநாடுகள் என்பது தேர்தலுக்கு முன்பான ஆயத்தமான மாநாடாகவும் அந்த மாநாடு மூலமாகவே தங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்பாகவும் திமுக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.